வணக்கம் எல்லாருக்கும். என்ன இன்றைக்கு சொல்லுவோம் என்றால், இந்த தங்க நகை விலை கூடிக்கொண்டு போதும். விலை கூடிக்கொண்டு போய்க்க சில ஆக்கள் நினைக்கிறீங்கள் அந்த பழைய நகையை கொடுத்து போட்டு புது நகை வேண்டலாம்னு நினைக்கிறீங்கள். இப்போ அவைகளுக்கு தான் இந்த வீடியோ சில வேலை பயனாக இருக்கலாம். அப்போ அந்த பழைய தங்கத்தில் இருக்கிற அந்த குவாலிட்டி இப்போ இருக்கிற தங்கத்தில் இல்லை. இப்போ அதை அவையில் வாங்கிக்க சரியான ஒரு ஆவலில் இருப்பின கடைக்காரன் அவைகளுக்கு தான் அது லாபம். உங்கள்கிட்ட இருந்து வாங்குற குறைய காசாக இருக்கும். அவையில் சில வேளை போலீஸ் பண்ணி போட்டு வித்தின வேண்டாம், அதை 3 மடங்கு கூட தான் பிக்க போயிடும் அந்த கடைக்காரர் அந்த பழைய நகையை. ஸோ சில வேளை அவையில் உருக்கி செய்யக்க நிறைய நகைகள் செய்யக்க அவையில் அதில் நிறைய ப்ராஃபிட் எடுப்பினோம். அப்போ நீங்கள் அந்த பழைய நகையை ஆல்வேஸ் கீப் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த புது நகையை நீங்கள் வேண்டி போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு சரியான நட்டத்திலாம் பெறும். இப்போ நீங்கள் இன்றைக்கு வேண்டி போட்டு நாளைக்கு கொண்டு கொடுத்தீங்கன்றாலும் அவை அரை விலைக்கு குறையத்தான் அந்த நகையை எடுப்பினோம் அவர் நகை கடைக்காரர். அப்போ பழைய நகை எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒரு பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்கும். மற்ற அந்த தரம் சரியான நல்ல தரமாக தான் இருக்கும். இப்போ வர்ற தங்கம் அந்த பழைய நகை மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் தங்கத்தில் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, தங்கம் வேண்டத்தான் போறீங்களா அந்த பார் வேண்டுங்க அந்த தங்க கட்டி வேண்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பயனாக இருக்கும். அது விலை கூடிக்கொண்டு தான் போகும். ஸோ இதை பாருங்க. நன்றி, வணக்கம்.